வணக்கம் மக்களே. வேர்க்கடலை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு நிறைய பெயர்களில் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஊட்டச்சத்துகளையும் ஆரோக்கியங்களையும் கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்க்கடலை பெரும்பாலானோருக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது பெரும்பாலும் வறுத்த மசாலா சேர்க்கப்படாத இருக்குது. பச்சை வேர்க்கடலை தான் ஏராளமான நுண்ணூட்ட சக்திகள் இருக்குது. பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடலை என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேர்க்கடலையை பல்வேறு ஊட்டச்சத்துக்களுடைய தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுனால அன்றாட நாளுக்கான ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்ட ஒரு உணவு பொருள். இதய நோய் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் கூட முழுமையாக வேர்க்கடையிலே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த மிதமான அளவில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள், உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் வேர்க்கடலையை முற்றிலும் தவிர்ப்பார்கள். ஆனால் இதில் உடலுக்கு நன்மை செய்யும் நல்ல கொழுப்பு சத்து அதிக அளவில் இருக்குது. வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்துட்டு பச்சை வேர்க்கடலையை சேர்த்துக்கொள்ளலாம். அது அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தடுத்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கிராம் வேர்க்கடலையில் நான் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருக்கான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரோட்டீன் 24 கிராம் இருக்குது, கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 16 கிராம், நார் சத்து 9 கிராம் ஆகியவையெல்லாம் இருக்குது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையுடைய அளவில் கிட்டத்தட்ட 4 பங்கு இரும்பு சத்தும் அதில் 3 பங்கு கால்சியமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார் சத்துக்கள் பச்சை வேர்க்கடலை மிக அதிகமாகவே இருக்குது. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்து இதயத்தை பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எடையை குறைக்கவும் தொப்பையை குறைக்கவும் நினைத்து தீவிரமான ஒரு டயட்டில் இருப்பாங்க ஒரு சிலர். முதல்ல தவிர்ப்பது முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றையெல்லாம் தவிர்த்துருவாங்க. அதில் அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தவிர்க்கிறாங்க. ஆனால் உடலுக்கு நன்மை செய்யும் கொலஸ்ட்ரால் தான் அதில் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரதம், நிறைவுறா கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை தந்து அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ணும் உணவில் அளவை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். கலோரிகளுடைய அளவை தான் குறைச்சிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை நம்ம சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. வேர்க்கடலை சுற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வைட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குது. அதனால் இவற்றை உணவில் சேர்த்து கொள்வதனால நரம்பு மண்டலம் சீராக செயல்படுது, மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுது. இதனால் ஞாபகத்திறனும் நமக்கு நல்லாவே மேம்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் சரி, எல்லாருமே சரி, இந்த மாதிரி ஞாபக சக்திக்கோசரம் கூட வேர்க்கடலையே எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் 300 கிராம்லாம் எடுத்துக்க சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டால் போதும். அதுவே அதிகம் தான் சொல்ல முடியும். ஒரு கைப்பிடி அளவு, அவங்க கைப்பிடி அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே போதுமான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு குக்கீஸ், பிஸ்கெட் அப்படின்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதை விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை முளை கட்டியோ அல்லது பாதி அளவு வேக வைத்தோ கொடுத்து அனுப்பலாம்.
ஸோ இது அவர்களுடைய கவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும், கவனத்திறனை மேம்படுத்துவதோடு ஞாபகத்திறனை அதிகரிக்க செய்யும், உடலையும் வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்புகள் தேய்மான பிரச்சனை வந்து பல்வேறு காரணங்களால் உண்டாகுது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகம்ங்க. குறிப்பாக பெண்களுக்கு இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வந்து அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகுது. ஸோ இதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற கால்சியம் பற்றாக்குறை. வெறும் பாலில் இரும்பு மட்டுமே நமக்கு வந்து தேவைப்படாத அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாலில் வேர்க்கடலை இடித்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு நீங்கள் குடிக்கலாம். ஸோ கால்சியத்தை பெற நம்மளால் முடியாது. அதாவது வெறும் பால் மட்டும் குடிக்கிறதுனால கண்டிப்பாக கால்சியம் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிருமா? முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரியான வேர்க்கடலையோ இல்லைனா வந்து பேரிச்சம்பழம், பாதாம், ஊற வைத்த உலர் திராட்சை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சு நம்ம சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் வந்து நமக்கு கூடுதல் நன்மைகளை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் மேங்கனீஸு, பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகள் உறுதியாக வைத்திருக்க உதவுது. ஸோ வந்து என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ புற்றுநோய் பிரச்சனை வந்துருமோ, அது எப்படி வருமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பச்சை வேர்க்கடலையில் ரெஸ்வெரஸ்ட்ரோல் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்யுது. வேர்க்கடலையில் உள்ள புரதமும் வைட்டமின்களான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் B3 ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டா அதன் துணை நோய்களான உயரத்தழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என பயந்து வேர்க்கடலை வந்து தவிர்க்கிறாங்க. ஆனால் பச்சை வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இரத்த சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்களும் உடல் எடை அதிகமாயிடும் அப்படின்றவங்களும் பயப்பட வேண்டாம். எந்த உணவாக இருக்கட்டும், அது ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது நமக்கு நன்மையை தரும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அது வந்து தேவையில்லாத ஒரு ஃபேட்டாகவும் கெட்ட கொழுப்பாகவும் நமக்கு மாறிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் அளவாக எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையவே விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து வேர்க்கடலை மட்டும் கிடையாது, இன்னுமே வந்து காய்கறிகள், பழங்கள், நிறையவே வந்து உண்மையான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.